அதாவது ஒரு நார்மல் பிளவுஸ் ஸ்ட்ரெயிட் கட் பிளவுஸ் கொடுத்து அதை வந்து நம்ம எப்படி கிராஸ் கட் பிளவுஸா என்னென்ன சேஞ்சஸ் பண்ணணும் மாற்றணும்னா என்னன்னு கேட்டிருக்கீங்க. நீங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு அப்படிங்கும்போது அவங்களுடைய ஓன் பாடி மெஷர்மெண்ட்டே நீங்க எடுத்துக்கலாம். நீங்க அளவு பிளவுஸை வச்சு அதை பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா நமக்கு தேவையான அளவு செஸ்ட் ரவுண்டு, வெயிஸ்ட் ரவுண்டு, நெக்கு, பேக் நெக்கு, ஃப்ரண்ட் நெக்கு, ஸ்லீவு, ஆர்ம் ஹோலு, ஷோல்டரு, அந்த இது எல்லாமே நம்ம பார்த்தோம்னா போதும். உங்களுக்கு வந்து அளவு பிளவுஸ் வந்து தேவையில்லை. ஏன்னா அளவு பிளவுஸ் கையில் இருக்கும்போது அது ஸ்ட்ரெயிட் கட்டா இருக்கு அப்படிங்கும்போது உங்களுக்கு பல சந்தேகம், பல குழப்பம் வந்து வரும். ஏன்னா இப்போ இப்படி இருந்தாலும் இது ஒரு ஐடியா தான் நான் சொல்றேன். ஆனா அது என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்றேன். இப்போ உங்க கையில இருக்கிறது ஒரு ஸ்ட்ரெயிட் கட் பிளவுஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட்ல அதுக்கு என்ன ஆகும்னா ஷோல்டர் வந்து ரொம்ப வைடா இருக்கும், நெக் வந்து க்ளோஸா இருக்கும். அடுத்தது நெக்கு வந்து மேல இருக்கும். அதனுடைய ஓப்பன் லென்த் நீங்க மெஷர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதிகமா இருக்கும். அதை வந்து நீங்க குறைக்கணும். நெக்கோடைய உயரம் வந்து உங்களுக்கு என்ன அளவு வேணுமோ அதை நீங்க வச்சுக்கோங்க. அதுல இருந்து முன்பக்க உயரம் அதுல 4 இருந்துச்சு அப்படின்னா நீங்க 3 இன்ச் வச்சீங்கன்னா போதும். அதுல 4+1 வரும் அப்படின்னா நீங்க இங்க 3+1 வச்சுக்கோங்க. அதுல இருந்து கிராஸ் வந்து அதுல வந்து நீங்க 2.25 வச்சுக்கோங்க. அதுலயும் மேக்சிமம் பார்க்கும்போது 2.25 தான் இருக்கும். அந்த கிராஸ் உயரம் நான் சொல்றது ஃப்ரண்ட் லென்த் வந்து நார்மலா இருக்கிற சாதா பிளவுஸுக்கு வந்து உயரம் வந்து கம்மியா இருக்கும். ஆனா கிராஸ் கட் அப்படிங்கும் போது நம்ம அதை விட லென்த் அதிகமா போடணும். இப்போ அதுல என்ன அளவு இருக்கோ அதை விட 1 இன்ச் ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பிளஸ் 1 இன்ச் ஆட் பண்ணீங்க, டோட்டலா 2 இன்ச் ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் லென்த் கரெக்டா வந்துடும். அவ்வளவுதான். உங்களுக்கு அந்த முன்பக்க கப் ஷேப்போடைய பொசிஷனை மட்டும் மாத்திட்டு எப்பவும் போல நீங்க பேக் தட்டை கிராஸ்ல போட்டு அவங்களுடைய இது எப்படியோ ஃபுல் கிராஸ் போட்டீங்கன்னா நெக் லூஸ் வரும். அதுக்கும் ஒரு சில டிப்ஸ் சொல்லியிருக்கேன் எப்படி தைக்கணும்னு சொல்லி, அதை வேணா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்ட்ரெயிட் கட் இருக்கு அப்படின்னா அந்த ஃப்ரண்ட்னுடைய அளவை மட்டும் நீங்க சேஞ்சஸ் பண்ணீங்கன்னா போதும். ஒரு சிலருக்கு ஸ்ட்ரெயிட் கட்டுங்கும் போது பேக் லென்த் வந்து கம்மியா இருக்கும், அது கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கோங்க. பட்டி வந்து ரொம்ப சின்னதா இருக்கும், அதையும் நீங்க உயரப்படுத்தி வச்சுக்கோங்க. இந்த சேஞ்சஸ் எல்லாம் பண்ணி நீங்க ஸ்டிச் பண்ணி பாருங்க. மேக்சிமம் ஆல்ட்ரேஷன் வர்ற அளவுக்கு ஆல்ட்ரேஷன் அப்படிங்கிறது லூஸ் டைட் வந்து மேக்சிமம் வரும், அது ஒவ்வொருத்தர் உடம்பு பொறுத்து. கப் ஷேப் எல்லாம் ஆல்ட்ரேஷன் வருது அப்படின்னா நீங்க இன்னும் கொஞ்சம் கவனமா பார்த்து அதை ஸ்டிச் பண்ணுங்க.